உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இந்த 27/7/2026 முதல் வக்ரம் பெற்று உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து 41 நாட்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு குருவாக, ஒரு மிகப்பெரிய தியாகியாக, மிகப்பெரிய அற்புதமான நல்ல குணமுள்ள நபர்களாக வாழக்கூடிய நபர்களில் ஒரு அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய ராசியானா அது தனுசு ராசி. எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், ஓப்பன் டிக்ளராக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஸோ கற்றுக் கொடுத்து அவங்க முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நிறைய தொழிலுக்காக முயற்சி எடுத்து நிறைய லாக் ஆகிருக்கீங்க. ஸோ இதிலெல்லாம் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, சரியான பாதை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குருவுடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மன அழுத்தம், மனப்போராட்டம், அதேபோல் வீடு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னைய பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த ஜூலையிலிருந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்லாயிருக்கும். இடம் விட்டு இடம் ஆகிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் உண்டு. அதேபோல் கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. புதிய கடன் வாங்குவதற்கான அமைப்பு இருக்குது. ஸோ அந்த கடனை ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது என்ன சொன்னால், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை வச்சு எதாவது இடம் வாங்கி போடுறது அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிலாம் நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. ஸோ இந்த 96 நாட்கள் உங்களுடைய 6 வருட கனவை நிறைவேற்ற போகுது. ரொம்ப வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சேன்னா அவங்க செய்யலைன்னா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஸோ அந்த குழப்பங்கள்லாம் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு நிலையான தன்மையில் உங்களால் முடியுங்கிறத முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலை வலிமையாக இருக்குது. அதே போல் தனுசு ராசி என்பவர்களில் யார் யாருக்கெல்லாம் சொந்த தொழிலில் ஒரு போராட்டம் இருக்கும், சொந்த தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும், உங்களுடைய சொந்த தொழிலில் உள்ள அழுத்தம் போராட்டம் எல்லாமே ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு தொழிலை தொடங்கியிருக்கீங்க, ஈஸியாக உங்களால் தொழிலை விட்டுட்டு போக முடியாது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தொழிலில் இன்வால்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. இதுதான் விஷயம். ஸோ அப்போ அது எப்படி மாற்றிக்கலாம், என்ன பண்ணால் மாற்ற முடியும் அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவதை நீங்கள் என்ன பண்ணலாம், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் சார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரையும் எந்த பாதிப்பும் இல்லைன்னா இறைவன் செயல் நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக பண்ணுங்கள், கொஞ்சம் கவனம் மட்டும் அதிகமாக செலுத்துங்க. ஸோ ஏதாவது சிறு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், அதற்கான தீர்வை நீங்கள் என்ன பண்ணணும், சரியான முறையில் எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக நிறைய எனர்ஜி பவர் கிடைக்கும். சரி, இந்த 96 நாட்கள் நல்லது நடக்க போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்போ இந்த 41 நாட்கள் என்ன பண்ணணும், இந்த 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய கர்மா தொடர்பான ஒரு செயல்பாடை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக வருது. அப்போ புதிய முயற்சிகள் செய்வதை வந்து என்ன பண்ணணும், தடை பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்து உதவுறீங்களா பார்த்தீங்களா, அது கூட நிப்பாட்டணும். ஏன்னா இங்கே பணம் கொடுத்து உதவி நிறைய விஷயங்களை உங்களுக்கு உதவின்னு கேட்கும்போது யாரும் உதவ மாட்டாங்க. ஸோ அப்போ பணம் கொடுத்து வாங்குவதை நிப்பாட்டுவது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்க தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் திருமணம் வந்தால் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் வந்தால் இரண்டாவது திருமணத்துக்குரிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது, பயப்படவே தேவையில்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி வலிமை இருந்தால் என்ன பண்ணலாம், இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் பொதுவாக புதிய நண்பர்கள் புதிய நட்புகள் என்று பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் மாட்டிக்கிடுவீங்க. சரியா? அதே போல் என்ன வழிபாடு செய்யலாம்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் தினமும் வழிபாடு செய்யுங்க. தினமும் ஒரு 21 நாளாக தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களை தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ
அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.